இப்போ இருக்க ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி எல்லாமே வந்து பொம்மை மாரி தான் இருக்கு உண்மையா சொல்லப்போனா. இன்னைக்கு நான் ஆக்சுவலா யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம், ஆக்சுவலா ப்ரொஃபஷனல்ஸ், கிரியேட்டர், பிசினஸ்லாம் யூஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி இது வந்து கிரியேட்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்க்குலாம் வந்து பயங்கரமா யூஸ் ஆகும். ப்ராடக்ட் டெமோ, பிரசன்டேஷன் இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு செம்மையாவே யூஸ் ஆகும். நம்ம வீடியோஸ்லயே முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி வந்து நெறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருப்போம். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிக்ஸ்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கீழ வந்து நான் லிங்க் குடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹிக்ஸ்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ஏஐ கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஜென்ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து ஹிக்ஸ்ஃபீல்ட் தான். அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேஷனை கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியா மாத்தணும். அண்ட் யாரெல்லாம் வந்து பிசினஸ்ல யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இமேஜ் ஜென்ரேஷனும் கிடச்சிரும், வீடியோ ஜென்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தேவையான ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நமக்கு எல்லாமே கிடச்சிரும். அண்ட் அவங்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டாப் ஆஃப் த லைன் மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிங் 2.6, அதுக்கப்புறம் வேன் 2.5, அதுக்கப்புறம் வந்து சினிமேட்டிக் ஸ்டுடியோ பைப்லைன், அண்ட் அது இல்லாமல் வந்து சினிமேட்டிக் ஸ்டுடியோ கூட வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இதுவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கு செம்மையா அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ டேரக்டாக வந்து டெமோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இமேஜில் போயிட்டு கிரியேட் இமேஜ் கொடுத்துக்கலாம். எனக்கு இதில் வந்து நானோ பனானா ப்ரோ தான் டிஃபால்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து 1:1 வேணாம், எனக்கு வந்து 16:9 அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு நானே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து எழுதி வச்சிருக்கேன். பேசிக்கலி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுதி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற டைமில் இந்த இடத்துல 4K வேணுமா, 2K வேணுமான்னு சொல்லிட்டு குவாலிட்டியும் வந்து கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இமேஜஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா, கியூபர்நெட்டிஸ், மைக்ரோ சர்வீஸ் இதெல்லாம் போட்டு வந்திருக்கு. இது ஆக்சுவலாக நான் போயிட்டு தனியாக வந்து சர்ச் பண்ணி ஸ்டாக் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து வேணும்னா இந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ்மே பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த லோடிங் ஆகிற டைம் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நானோ பனானா ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமேஜ் இன்ஜின் இது வந்து ப்ரொடக்ஷனுக்காக கிரியேட் பண்ணது, வைபுக்காகலாம் கிரியேட் பண்ணதில்லை. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துடும். அண்ட் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். அண்ட் இதில் வர டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாஜிக்கல் சென்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, சரி இது ஓகே. என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஜென்ரேஷன். வீடியோவில் போயிட்டு கிரியேட் வீடியோ நான் கொடுத்துக்கிறேன். டேரெக்டாக இங்கே வந்து ஒரு மாடல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த கிரியேட் பண்ண இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் போயிட்டு கிரியேட் வீடியோ கொடுத்துட்டு இதில் போயிட்டு இந்த மாடலில் போயிட்டு நமக்கு வேன் ஷூட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து கூகுள் VO3 கூட ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வேன் 2.6 புது மாடல் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் ஒரு இது எடுத்துக்கிறேன், ஒரு ப்ராம்ப்ட் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து இமேஜ் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கேன். என்னோட இமேஜ் கொடுத்து நான் ட்ரை பண்ண முன்னாடி இப்போ நம்ம கிரியேட் பண்ணதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால அப்படியே எடுத்து இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு எத்தனை செகண்ட், 5 செகண்டா இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். யூஸ் மல்டி ஷாட்ஸ்னு கொடுக்குறேன். அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் ஷாட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து இதுவே கிரியேட் பண்ணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து மாற்றிக்கலாம் 1080p அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேன் 2.5 தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும். இது வந்து ஒரு அன்சென்சார்டு மாடல். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கிடைக்கும், வாய்ஸ் கிடைக்கும், அண்ட் மோஷன்ஸ்லாம் கூட உங்களால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு கிளிப்பை ஜென்ரேட் பண்ணுறத விட ஒரு சீனை உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஜென்ரேஷன் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. அதுக்கு வந்து அந்த இது கொடுக்காம நம்ம வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுக்காம. The system uses a modular architecture to ensure scalability. Each module operates independently but communicates via standard I. This allows for seamless updates without disrupting the entire system. The design prioritizes fault isolation and maintainability. The system uses a modular எங்க பாருங்கண்ணா, API கேட்டு, ஃபால்ட் டாலரன்ஸு, மாடியூல் AV எல்லாமே போட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷாட்ஸ் இருக்குது. அந்த மல்டி ஷாட்ஸ்ன்றது அதுக்கு தான் நான் எனேபிள் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா மல்டி ஷாட் இல்லாமல் நம்ம 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரேட் பண்ணுது. So down in the system will be these referred and trance. So down in the system will be பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வேணா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1080pலையும் இருக்குது நமக்கு. ஸோ குவாலிட்டி வந்து உடையாது. சரி, இப்போ வந்து அடுத்த டெமோ போயிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், வீடியோலாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஆனால் ஆடியோ நமக்கு அக்யூரேட்டாக வேணும்னா இங்கே போயிட்டு நம்ம இந்த மாடலில் போயிட்டு கிளிங்னு ஒன்று இருக்கும். கிளிங்கில் போயிட்டு சினிமேட்டிக் வீடியோ வித் ஆடியோன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இன்னொரு இது வச்சுருக்கேன், ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்லாம் வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே இதுதான், நான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறோம், நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ட் கிளிங் 2.6 ஆடியோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் வாய்ஸு, ஆம்பியன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு.
கிரியேட்டர்ஸ்க்குலாம் இது வந்து பயங்கரமாக சேவ் பண்ணும். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே அது வந்து பார்த்துக்கும். ஸோ இங்கே நம்ம ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காம் நரேட்டர் வந்து லீடர்ஷிப் பற்றி, டிசிஷன் மேக்கிங் பற்றி குவாலிட்டியான வாய்ஸ்ல வந்து பேசுறாரு அப்படின்றதான் போட்டிருக்கோம். நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டு பாருங்க. Leadership is about making clear decisions and guiding the team effectively. Understanding data flow and system architecture is key to informed decision making. Leadership is about making clear. பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் வந்து சப்போர்ட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஆடியோ ஜென்ரேஷன் இருக்கும். இதில் இன்னும் நீங்கள் நிறைய வந்து மென்ஷன் பண்ணீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு எப்படி வேணும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதே மாதிரி வரும். ஸோ ஒரே டூல் வந்து இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், ஆடியோ ஜென்ரேஷன் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சினிமேட்டிக் ஸ்டுடியோன்னு ஒன்று பார்ப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே வந்து நான் வீடியோக்கு போகிறேன். சினிமேட்டிக் ஸ்டுடியோ வீடியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒன்று நம்ம இமேஜ் டு வீடியோவும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமரா, அதோட லென்ஸ் ப்ரீசெட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்டோட கன்சிஸ்டன்சி, இது எல்லாமே நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம் கேட்குது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரேம் என்ன பண்ணலாம்னா நம்மளோட அந்த எக்ஸிஸ்டிங் இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் எப்படி வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்துட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்துட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்னோட ஒரு இமேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இதே டூல் யூஸ் பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் தம்ப்நெயிலுக்காக. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு இது வந்து எடுத்துக்கிறேன். லெட்ஸே இப்போ ஆங்கர்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சும்மா ஃபன்னாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். மேக் த பர்சன் இந்த ஷார்ட் டு எக்ஸ்ப்ளோட் பை ஸ்பிட்டிங் ஃபயர் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் அண்ட் ஐஸ் இவென்ச்சுவலி பர்னிங் ஹெட் எக்ஸ்ப்ளோட்ஸ் லைக் வால்கனோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துட்றேன். அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரேமும் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஆல்ரெடி வந்திருக்கிறது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த ஷார்ட் அப்படியே வந்து வெளியே வருது. வெளியே வந்து அப்படியே நைட்டாக மாறுற மாதிரி. ஸோ இதான் வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஷார்ட்டோட கம்போசிஷனை நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போ இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு ஷார்ட்லேருந்து இன்னொரு ஷார்ட் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸே நான் வந்து ஒரு ஜென்ரேட் இமேஜுக்கு போயிடுறேன். ஜென்ரேட் இமேஜில் போயிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். இதில் போயிட்டு நம்மளால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து நான் ஆங்கர்ன்ற என்னோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே நான் ஆல்ரெடி கொடுத்த அதே ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எண்டு ஃப்ரேம் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு போட்டு நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். திருப்பி நான் இந்த ஸ்டுடியோக்கு போயிடுறேன். ஸ்டுடியோவில் போயிட்டு எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரேம் என்ன, எண்டிங் ஃப்ரேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன். சினிமேட்டிக் ஸ்டுடியோ போயிட்டு என்னோட எண்டு ஃப்ரேம் என்னவோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது எனக்கு ஸ்டார்ட் ஃப்ரேமும் கிடச்சிச்சு, எண்டு ஃப்ரேமும் கிடச்சிருச்சு. நான் உள்ளே கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்ட் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா அதுவே வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கும். அண்ட் எண்டு ஃப்ரேம் இருந்துச்சு இந்த மூவ்மெண்ட் வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இதை ஜென்ரேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஜூம் அவுட்டு, ஜூம் இன்னு, கேமராவோட ஃப்ளோ, டாலி ஜூமு இதெல்லாம் வந்து இருக்கும். மேபி சும்மா டாலி ஜூம் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஜென்ரேட் கொடுப்போம். ஸோ எல்லாமே வந்து லைனாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். வில் சி த அவுட்புட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர்லேருந்து காமன் சொல்லிட்டு சும்மா ஒன்று ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இது வந்து ப்ராக்ரஸில் போட்டு வச்சுருக்கேன். அது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஓகே, நமக்கு வந்து ஒரு இமேஜ், நமக்கு வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ மீதி இதுவும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க, அப்புறம் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ், அண்ட் தென் ஸ்டார்ட் அப்க்கு ப்ராடக்ட் வீடியோ மேக் பண்ணுறவங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க, கிரியேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க, அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸு, அண்ட் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க, இவங்க எல்லாருக்குமே இது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜென்ரேஷன் வந்துருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இட் இஸ் வெரி குட். நல்லா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என் ஃப்ரேம் கொடுக்கவே இல்லை, அதுவே வந்து பண்ணது. ஸோ நல்லா வந்திருக்கு. ஓகே, இன்னொன்று ஜென்ரேட் ஆயிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் என் ஃப்ரேம் ரெண்டுமே கொடுத்ததுனால இப்படி வந்திருக்கு. அண்ட் வந்து இது வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருந்தேன். ஆங்கர்லேருந்து நார்மலாக வர மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கண்ணாடி போட்டு நார்மல் ஆகிட்டேன். இதுவும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஹிக்ஸ்ஃபீல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹிக்ஸ்ஃபீல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனதர் இன்னொரு வீடியோ ஜென்ரேட்டர் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் கீழே. உங்களுக்கு வந்து இமேஜ், வீடியோ, அதுக்கப்புறம் கேரக்டர் எடிட் பண்ணுறது, ஃபேஸ் ஸ்வாப்பு, அப்புறம் கேரக்டர் ஸ்வாப்பு, அதுக்கப்புறம் இன்பெயிண்ட்னு ஒன்று இருக்குது. இன்பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் இதை கரெக்ஷன் பண்ணித்தா அப்படின்னு சொன்னால் அது வந்து பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மாதிரி.
அண்ட் மிக்ஸ்டு மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து மாற்றலாம், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து மிட் லேயர் எப்படி இருக்கணுன்ற கலர்லாம் மாற்றி இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக வந்து நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து காமிக்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறீங்க, இல்லை சினிமேட்டிக்காக நிறைய ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் அபவுட் இட். வேறு ஏதாவது வீடியோனா அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் பின் இட். கீப் லேர்னிங். பை.